ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 7:11. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பிரியமானவர்களே, நம்முடைய பரம தகப்பனும் கூட சொல்லுகிறார், நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பொருளை கொடுக்க வேண்டும், நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்ல துணிமணி எடுத்து கொடுக்கணும், நல்ல சொத்து சேர்த்து வைக்கணும் என்று நீங்களே நினைக்கும் போது உங்கள் பரமபிதாவாகிய நான் அதை உங்களை காட்டிலும் நன்மையான ஈவுகளை, எது நல்லது, எப்படி கொடுத்தா இவன் நன்றாக இருப்பான், எதை கொடுத்தால் இவன் நன்றாக இருப்பான், எப்படி இவன் வாழ வேண்டும், இவனுக்கு எந்த மாதிரியான ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்திருக்கிறேன். அது உங்களை காட்டிலும் ஒவ்வொரு மனிதர்கள் மேலும் நான் அதிக கவனம் செலுத்துகிறேன். ஒவ்வொருவருக்கும் பார்த்து அவர்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு தேவையான காரியங்களை இன்னமும் செய்து கொண்டிருக்கிறேன். நான் என்னிடத்தில் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொருவருக்கும் நான் நன்மையானவைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறேன், இனிமேலும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று சொன்னார். ஆனாலும் நாம் கேட்கிறது எல்லாமே சில சமயங்களில் கிடைக்காமல் போகலாம். ஆனாலும் அது எல்லாமே நன்மைக்காகவே என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே நாம் கேட்டதை ஆண்டவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்று. நாம் தேடுகிற ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்கும், ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது, அதனோட ஐஸ்வர்யத்தை பெருகச் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுபோல் நாம் தேடி சேர்க்கிறவைகள் எல்லாம் குறைந்து போகும். ஆண்டவர் கொடுக்கிறது எப்போதும் ஊறுகிற வற்றாத ஜீவநதியாக இருக்கும் என்று பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிறதை காட்டிலும் நீர் எங்களுக்கு மேலானவைகளை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர். எங்கள் எதிர்காலத்திற்கும் எங்களுடைய தலைமுறைகளுக்கும் என்னென்ன கொடுக்க வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் நீர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர். ஆகவே நாங்கள் எங்களை காட்டிலும் நீர் மேன்மையுள்ளவர், எங்களை காட்டிலும் நீர் அறிவு மிகுந்தவர், எங்களை காட்டிலும் நீர் மகத்துவமும் நிறைந்தவர். வானமும் பூமியும் சகல மிருகங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய ஞானத்தினாலே உருவாக்கினீர். மனிதனையும் உருவாக்கினீர். அவனுக்கு தேவையான எல்லா காரியங்களையும், உணவு தேவைகள், பொருள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தீர். அதே போல் இன்றைக்கும் கூட நீங்கள் தேவைகளை சந்திக்கிறீர். இனிமேலும் சந்திக்க போகிற தயவுக்காம் நன்றி என்று சொல்லுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நீங்கள் கேட்கிறதான எல்லா காரியங்களையும் ஜெபத்திலே, ஆண்டவரே பரம தகப்பனே எனக்கு இது தேவை கொடுங்க என்று சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பினை செய்தான பருவத்தின் தந்தை, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளை நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தையை நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு எது கிடைத்தால் நன்றாக இருக்கும், எப்படி பெஸ்ட்டான காரியங்களை நாங்கள் தேடி பார்த்து கொடுக்கிறோமோ அதை காட்டிலும் நீர் எங்களுக்கு நன்மையான ஈவுகளை, நன்மையான பரிசுகளை கொடுக்குகிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. ஆயினும் ஒரு சில கிரகிக்க முடியாத காரியங்களை நீங்கள் வாழ்க்கையிலே அனுமதித்து இருப்பீர் என்றால் தயவு செய்து அந்த இழப்பிலிருந்தும் எல்லா விதமான சங்கடங்களிலிருந்தும் எங்கள் விடுதலையாக்கி நாங்கள் மீண்டு வர எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களோடு இருக்கிறீர், இன்றைக்கும் ஜீவிக்கிறீர் என்பதை நிரூபித்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உம்முடைய வல்லமையை எங்களுக்கு காட்டுவீராக. உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. தெய்வீக சமாதானம், சந்தோஷம், உம்முடைய ஆறுதல், உம்முடைய தேர்தல் எங்களோடு கூட்டிருந்து வழிநடத்தட்டும். இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்து எல்லாவற்றையும் உடைய கரம் கூர்ந்து பிரியார் செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு காப்பாடுவட்டை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.